Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece movie The Cursed Holy Sword Part 3. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபிக்கும் சாகாக்கும் நடந்த சண்டையில லூஃபிய அவன் ஒரே போடா போட்டு மலையில இருந்து அடிச்சு தெரிய விட்டுட்டான். இனி பேலன்ஸ் நம்ம உசோப் இருக்கானே அவனை பார்த்துட்டு அந்த டொமா பாத்தீங்கன்னா வீம்புக்குன்னே கிண்டல் பண்ணுவான். மாஸ்டர் அவன் தான் ஒழுங்கா சண்டை போடல, எனக்கு என்னமோ இந்த மூக்கு நீண்டவன் உங்களுக்கு ஈக்குவலா நின்று சண்டை போடுவானோன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஏப்பா உசோப்பு என்ன சண்டைக்கு தயாரான்னு கேட்டவனே பயலுக்கு பீதியில வேர்த்து ஊத்துது, ஆனாலும் நல்லா சமாளிப்பான். நான் உசோப்புடா, இந்த கடலோட ப்ரௌடான வாரியர், எவனுக்காகவும் பயப்பட மாட்டேன், இதுக்காகவும் பயப்பட மாட்டேன்ட்டு ஓவரா அலப்பற பண்ணுவான். இறங்கி சண்டை போடுவான்னு நம்ம நினைப்போம், ஆனா பயத்துல மேல இருந்து குதிச்சிருவான். கீழே வில என் வாழ்க்கை இப்படியா முடியணும், ஆண்டவா என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்ட்டு அவனை காப்பாத்த ஏதாவது கிடைக்குமான்னு அவன் பேக்ல ஏதாச்சும் வச்சிருக்கானான்னு அப்படியே நோண்டி பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படின்னு அவனுக்கு ஒரு வழியா பேராஷூட் கிடைச்சிருச்சு. அப்பாடா ஒரு வழியா தப்புஸ்டான்னு பார்த்தா அது பெருசு இல்ல, தம்மா கூண்டு இருக்குது. ஐயோ சின்ன சைஸ்ல இருக்குதே, இது எனக்கு பத்தாதேன்னு சொல்லி கத்திக்கிட்டே கீழே வந்து விழுவான். அப்படியே கட் பண்ணா கிராமத்து மக்களை மறைந்தோஜ ஆளுகள்லாம் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணானுங்கல்ல, அதோட அவனுக்கு விட்டு இருந்தா பரவாயில்ல. அவங்க தெய்வமா வழிபட்டு இருந்த அந்த சிலையையுமே கம்ப்ளீட்டா அழிச்சிட்டானுங்க பைத்தியக்கார பயலுங்க. அப்புறம் என்ன, அங்க நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்துச்சு, அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. இதுல காமெடி என்னன்னா நம்ம ஆளுகளும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சாப்பர் டாக்டர் தான் அங்க இருக்காரு. அப்புறம் என்ன கவலை, மாயாவோட பாட்டி ஏகப்பட்ட மெடிசினல் ஹெர்ப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியே பையன் நிறைய மருந்து ரெடி பண்ணுவான். எல்லாம் நம்ம சாப்பரோட திறமையை பார்த்து மிரண்டுட்டாங்கன்னா பாருங்களேன். சஞ்சிக்கு பாத்தீங்கன்னா பாவம் ஒத்த கையில பயங்கரமா அடிபட்டுருச்சு. பட் இருந்தாலுமே அவன் ஒரு கையை வச்சு சமைப்பான். வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுனா கேட்க மாட்டான். ஒரு கையில சமைச்சாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இதே மாதிரி தான் மாயாவும் நிறைய விஷயத்தை இழந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்ப நமிக்கு என்ன கடுப்பாவுன்னா ஜோரோ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எப்படி சடனா மாறுவான், அது ஒரு கவலை. இன்னும் நம்ம உசோப்பு லூஃபி இவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. எப்படியும் ஏதாச்சும் பஞ்சாயத்து எழுதிட்டு வருவானுங்கன்னு மட்டும் நல்லா தெரியும். அந்த டைம் நமி ரோபின்ட்ட நைஸா போய் டிஸ்கஸ் பண்ணுவான். என்னன்னா நம்ம மாயாவோட பாட்டிக்கு அந்த 7 ஸ்டார் ஸ்வாட பத்தி ஏதோ ஒண்ணு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த மரைன் டோஜோவோட லீடர்ஸ் ரிச்சுவலை பத்தி எல்லாம் ஏதோ ஒண்ணு பேசினானுங்கல்ல, அப்போ தாய் கிழவி கிட்ட தான் இத பத்தி பேசி மேட்டரை கறக்கணும்பா. இங்க நம்ம சஞ்சி பாத்தீங்கன்னா சூப்பர் ரெடி பண்ணிட்டு ஸ்டாமினா சூப்பர் ரெடி, இத மட்டும் குடிச்சீங்க உங்களோட காயமெல்லாம் சரியா போயிரும்பா. உடனே எல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசினாங்கல்ல, அதுக்காக. சாப்பர் என்ன சொல்லுவா, நாங்க எல்லாருமே பைரட்ஸுங்க, எங்க லைஃப் என்னைக்குமே டேஞ்சர் தான், அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம், நல்லா சாப்பிடுங்கம்பா. மொத்தத்துல என்னதான் நம்மளுக்கு பைரட்ஸாவே இருந்தாலும் அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த பாட்டி வந்து பார்த்துட்டு என்ன சொல்லும், பரவாயில்லையே இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, சரிப்பா கொஞ்ச நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்லலாம். அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா தாய் கிழவி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பா தான் நினைச்சிட்டோம், பட் இருந்தாலும் நீங்க இந்த ஐலாண்டை விட்டு உடனே கிளம்புங்க. நீங்க பைரட்டோ இல்ல பைரட் இல்லையோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, ஆனா எல்லாரோட உயிருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. பரவாயில்ல பாட்டி கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லியிருக்காங்க. சரி அதே நேரம் மேல இருந்து உளுந்தானே நம்ம உசோப்பு, அவன் நல்ல வேலை தரையில விழல, மரக்கிளையில சிக்கி சேஃப்டியா உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாம மாட்டிட்டு இருப்பான். இதுல வேற பில்டப், ஊயா நான் ஒரு இம்மோர்டல், என்ன யாரு எதுவும் பண்ண முடியாது, எவ்வளவு பஞ்சாயத்தா இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன்டா, இந்த கடலோட வாரியர் நானு, இம்மோர்டல் சூப்பர் ஹீரோ அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பான். கீழே பாத்தீங்கன்னா லூஃபியோட தொப்பி தெரியுமா, லூஃபி இங்கதான் இருக்கான் போலன்னு சொல்லிட்டு அவன் தொப்பியை எடுக்கும் போது ஏதோ ஒரு குழிக்குள்ள விழுவான். அது பாத்தீங்கன்னா போகுது 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 போய்கிட்டே இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா வில்லேஜர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தானே ஆர்ப்ஸ், அது எல்லாத்தையும் தூக்கி அங்க இருக்க கிணத்துக்குள்ள போட்டுருவான். உடனே அந்த மரைண்டோஜோ கூட்டவங்க எல்லாம் தேங்க்ஸ் பானுங்க, நான் இல்லனாலும் நீங்க அதை எடுத்திருப்பீங்க, அப்புறம் ஏன்டா பில்டப் பண்றீங்கம்மா, இல்ல அதை உன்னாலதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாகா பாத்தீங்கன்னா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு முக்க ஆரம்பிச்சிருவான். உடனே எல்லாம் பதறுவாங்க, ஒருவேளை அந்த ஆர்ப்ஸால தான் இவனுக்கு பிரச்சனை இருக்குமோன்னு. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அதனாலலாம் எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், இது சந்தோஷத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவான். அந்த கூட்டத்துக்கு இப்ப ஜோரோ இவங்க கூட சேர்ந்துட்டான்னு அவ்வளவு சந்தோஷம். அவனுக்கு என்னன்னா ஜோரோ கூட சண்டை போடணும்னு ஆசை. பட் உங்களோட கேப்டனா இருந்த ஸ்டார் ஹேட் லூஃபி கூட எங்க மாஸ்டர் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாரு, அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த கவலை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானுங்க. ஜோரோவும் எந்த ஒரு ஷாக் ரியாக்ஷனும் கொடுக்காம அவன் பாட்டுக்கு ஆசையாம நிப்பான். அப்படியே கட் பண்ண நம்ம உசோப்பு ஏதோ ஒரு பெரிய குழிக்குள்ள வந்து விழுந்தான்ல, கடைசியில பாத்தீங்கன்னா அது ஏதோ குகை மாதிரி இருக்கும், பார்க்கவே வினோதமா இருக்குது. அவனும் அப்படியே சுத்தி முத்தி பாப்பான், ஏகப்பட்ட வழி போகுது, இதுல எப்படி லூஃபியை கண்டுபிடிக்கிறது, அதனால லூஃபி நீ இங்கதான் இருக்கியா, இருந்தீனா இனிய காப்பாத்துறா லூஃபி, அடே லூஃபி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே எவனோ ஓடி வர்ற சவுண்டு, வேற யாரு நம்ம லூஃபி தான் சாலியா ஓடி வந்துகிட்டு இருப்பான். அவனை அமைக்க பிடிச்சி இந்தாடா உன் கேப்னு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்டா என்ன மேட்டர்னு கேட்டா, அட வேற ஒண்ணும் இல்லப்பா, மேல இருக்க ஸ்டிங் ஒன்ன பிடிச்சி இழுத்து
இழுத்தேன், உடனே ஒண்ணு உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவானா. என்னது அப்படி உருண்டு வருதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு பாறை ஒண்ணு வேக வேகமா வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பயந்துதான் அங்க இருந்து ஓடி வந்திருப்பான். ஆனா சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கான் பையன். இப்ப மறுபடியும் அதை வரத பார்த்துட்டு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்களா. இப்பவும் லூஃபி சிரிச்சுக்கிட்டே ஓடுவான். சிரிக்கிறத நிப்பாட்றா, நம்ம வாழ்க்கையே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைதானா? ஏதாச்சும் பண்ணுடா, ஓடுனா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்னு உடனே அப்படியே ஓங்கி ஒரு குத்து வைப்பான். கல்லு சல்லி சல்லியா தெரிச்சிரும். அதான் உன்னால அந்த கல்லை உடைக்க முடியுது இல்ல, அப்புறம் ஏன்டா உடைக்கலன்னு கேட்டா, அட வேற ஒண்ணும் இல்ல, செம ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு, அதனாலதான் ஜாலியா ஓடிட்டு இருந்தேம்மா. நீ ஜாலியா இரு மூதேவி, எங்களையும் சேர்த்து காலி பண்ணிடுவ போலன்னு புலம்புவான். ஆடா அதெல்லாம் ஒரு கல்லு. ரைட்டு, இப்ப இவனுங்க இங்க மாட்டிட்டு இருக்கானுங்க. இங்க இருந்து இப்ப வெளியில போகணும். வழி எங்கன்னு தெரியாம பாக்குற வழியில எல்லாம் அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டு இருப்பானுங்க. அப்ப லூஃபி இதுக்கு முன்னாடி இழுத்தானே ஸ்டிங், அதே மாதிரி இங்க ஒரு ஸ்டிங் இருக்கும். அதை புடிச்சு இழுக்க போவான். உசோப்பு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு இழுத்ததுல அவன் ஸ்டிங்க புடிச்சிருந்தானா அதுவும் பிச்சுக்கிட்டு வந்துரும். இது தெரியாம அப்பாடா அவனை தடுத்துட்டோம் நினைப்பான். அதான் புடுங்கியாச்சே, அடுத்த கல்லு பிச்சுக்கிட்டு வரும். இது பாத்தீங்கன்னா நம்ம லூஃபிக்கு ஒரு கேவ் அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. மொத்தத்துல குகைக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. நைட் ஆயிடுச்சுல, கிராமத்து மக்கள் எல்லாம் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இவங்க யாருக்கும் வீடு இல்லையா? எல்லாம் தெருவுல படுத்திருப்பாங்க. மாயெல்லாம் வந்து போர்வெல்லாம் பொத்தி விட்டு போவான். சரி என்ன கன்றாவியோ. அப்ப நம்ம ராபின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே அப்படியே செக் பண்ணி பாப்பான். என்ன போட்டிருக்குது, முக்கியமா ஏதாச்சும் இதுல இருக்குதா அப்படி இப்படின்னு. அவ அப்படி செக் பண்றத பாட்டி வந்து பாத்துட்டு ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி தலையாட்டிட்டு போவாங்கன்னு வைங்க. இங்க மாயா பாத்தீங்கன்னா ரிவர் பக்கத்துல இருக்கவங்க கடவுளோட சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா. என்ன மன்னிச்சிருங்க, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு. இங்க லூஃபி அந்த குகைக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். பாவம் உசோப்பு அவன் கூட சேர்ந்து படாத பாடுபட்டு இருப்பான். அப்படியே ஓடிட்டு இருந்தவனுங்க அங்க என்னத்தையோ வித்தியாசமா பாப்பானுங்க. அது மட்டும் இல்லாம வெளியில வர்றதுக்கான பாதையும் பாத்துருவானுங்க. அப்புறம் ஜாலியா அடிச்சு புடிச்சு ஒரு வழியா வெளியில வந்தாச்சு. வந்து பார்த்தா அவங்க கண்ணுக்கு ஒரு வியர்டான டவர் மாதிரி ஒண்ணு தெரியும். அதாவது ஏதோ ஒரு பழைய பில்டிங். உடனே உசோப் என்ன சொல்லுவான், நம்ம என்னதான் வெளியே வந்தாலும் மத்தவங்களை கண்டுபிடிக்காட்டி அது சுத்த வேஸ்ட் தான். அதனால ரிட்டர்ன் வந்த வழியிலேயே நம்ம போனோம்னா எப்படியும் போய் சேர்ந்துடலாம்ல அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு வந்த வழியிலேயே ஓடுவானுங்க. அப்படி போகும்போது தெரியாம என்னத்தையும் மிதிச்சிருவானுங்களா. அது ஏதோ பட்டன் மாதிரி உள்ள இறங்கும். அது இறங்கும் போது அதே மாதிரி இவங்க போற வழியும் அப்படியே கீழே இறங்கும். நல்ல வேளை லூஃபியோட பவர் சூப்பர் பவர்ங்கிறதுனால அப்படியே அடிச்சு புடிச்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆகி காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டான். போற வழியில பாத்தீங்கன்னா இன்னொரு சிம்பிள் ஒன்று பார்ப்பாங்க. அதோட மீனிங் டோன் ட்ரோன். அந்த சிம்பிள் வழியா போனா அது இன்னொரு ரூட் வழியா வெளியே கொண்டு போகும். அந்த இடமும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. இங்கேயாச்சும் நம்மளுக்கு இருக்காங்களான்னு நமி சஞ்சி சாப்பான்னு கத்தி பார்ப்பாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி ரைட்டு மறுபடியும் ரிட்டர்ன். உள்ள பார்த்தா தண்ணி எல்லாம் கண்டமேனிக்கு போயிட்டு இருக்குது. அதுல நம்ம உசோப்பு மாட்டி அதுல இருந்து அவனை காப்பாத்த மூக்க புடிச்சு இழுன்னு இழுத்து சும்மா இல்ல போற வழி ஃபுல்லா ஏகப்பட்ட டிராப்புங்க. எல்லாத்துலயும் தப்பிச்சு அடிச்சு போறேன் அடுத்த சிம்பிளுக்கு வருவானுங்க. அதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஹகன் டெஸ்ட்ராயிங் ஆர்மி. இந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணிட்டு போனா பஞ்சாயத்தா வருதே. சரி பரவாயில்ல போய் பாப்போம்னு வெளியில போய் பார்த்தா அது இன்னொரு சைடு பில்டிங். இப்படியே இவங்க ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி நம்ம ஆளுகளுக்கு போர் அடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிறு கத்துது குர்ரு குர்ரு குர்ருன்னு. அப்படியே கட் பண்ணா விடியுது. அந்த மரைன் டோஜோ ஆலையில காட்டுறாங்க. எல்லாம் அப்படியே பயங்கரமா போஸ்ட் கொடுத்து நிக்கிறானுங்க. அப்ப சாகா பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு. நல்லதும் கெட்டதும் சட்ட திட்டம் படியோ இல்ல ஆர்டர்ஸ் படியோ ஏன் கடவுளாலையும் நிர்ணயிக்கப்படுறது இல்ல. பவர் தான், எல்லாமே பவர் தான். யாருகிட்ட அளவுக்கு அதிகமா பவர் இருக்குதோ அவங்க தான் கடவுள். அவங்க தான் இந்த உலகத்தை ரூல் பண்ணுவாங்க. அதுதான்டா ஜஸ்டிஸோட உண்மையான பேரு. அப்ப பாத்தீங்கன்னா அவனோட ஸ்வாட தூக்கி காமிச்சு பயங்கரமா டைலாக் அடிப்பா. அப்ப அந்த நேவியாளர்களோட கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா செவன்னு செவந்து போயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ பவர்ஸை வச்சுதான் கண்ட்ரோல் பண்றான்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையுமே நிறைவேற்றதான் நான் இங்க உன்னைய கூப்பிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன உன்னோட ட்ரீம்னு கேட்டா அது என்ன ஏதுன்னு இந்த ரெட் மூன் வரும்ல அப்ப நான் தெளிவா உனக்கு சொல்றேன்பா. மொத்தத்துல ஏதோ ஒண்ணு வில்லத்தனமா பண்ண போறான், அது மட்டும் கன்ஃபார்ம். அதே நேரம் கிணறு மாதிரி ஒண்ணுக்குள்ள தூக்கி போட்டாங்களே அந்த ஆர்ப்ஸ், அது திடீர்னு லைட் எரிஞ்சு எங்கேயோ டிராவல் பண்ணி அது பாட்டுக்கு போகும். இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்லா காலையில உட்காந்து சாப்பாடை வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த பாட்டி வந்து பாத்துட்டு எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க இங்க இருந்து கிளம்ப முடியுமோ தயவு செஞ்சு கிளம்புங்க. லாஸ்ட் நைட்டே நான் உங்களை வான் பண்ணேன், ஆனா நீங்க கேட்கல, இனியாச்சும் அதை கேளுங்க அப்படின்ட்டு விரட்டி விடுறதுலயே குறியா இருக்காங்க. நம்மளுக்கு எப்படி லூஃபி உசோப் இல்லாம திரும்பி போவாங்க. எங்களுக்கு எங்க ஆலையில கண்டுபிடிக்கணும். இந்த ஐலாண்டுக்குள்ள வரும்போது அவங்க ரெண்டு பேரும் திடீர்னு காணாம போயிட்டாங்க. பட் அவன் காணாம போன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். இது ஒரு அட்வென்ச்சர்னு அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்ப அவன் வந்ததுக்கு அப்புறம் உடனே கிளம்புங்கம்பாங்க. என்ன பாட்டிமா எங்களை விரட்டி விடுறதுலயே குறியா இருக்கீங்க, நாங்க பைரட்டுங்கிற காரணத்துக்காகவா? என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதெல்லாம் மேட்டர் இல்ல, உங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்க கவலைப்படுறோம்பாங்க. ஏன் எங்க உசுருக்கு என்ன ஆபத்துன்னு கேட்டா பாட்டிமா அப்புறம் தான் ஒவ்வொரு மேட்டரா ரிவீல் பண்ணுவாங்க. நீங்களும் உங்க குரூவும் அந்த 7 ஸ்டார் ஸ்வாட் மேட்டரை கேள்விப்பட்டு தானே இங்க வந்தீங்க கரெக்டான்னு கேட்டா ஆமா ஆமா அதுவும் எங்க நமி எல்லாம் ட்ரெஷர்னு நம்பி வந்திருக்கா அப்படின்னு சாப்பர் உளறிடுவா. உடனே பச்சை பச்சையா திட்டுவா. இவங்க நினைச்சது சரியாதான் போச்சு. அப்புறம் தான் மாயா மேட்டர் சொல்லுவா 7 ஸ்டார் ஸ்வாடுங்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ட்ரெஷர்லாம் இல்ல, அதனால பெரிய பிரச்சனை தான் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி குண்டு தூக்கி போடுவா. சரி இதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனை, நம்மளுக்கு திருப்பி மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாங்களா, அந்த சாகாங்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத அடுத்தடுத்த பார்ட்ல பார்க்கலாம். டாடா.